அனைவருக்கும் இனிய வணக்கம். சித்தர் சிவவாக்கியர் இவரது பாடல்கள் பக்தியை தாண்டி மனித நேயத்தையும் பகுத்தறிவையும் போதிக்கும் சமூக சீர்திருத்த பாடல்களாக திகழ்கின்றன. சமூக சடங்குகள், மூட நம்பிக்கைகள் மற்றும் போலித்தனங்களை மிக கடுமையாக சாடும் புரட்சிகரமான கருத்துக்களை கொண்டவை இவரது பாடல்கள் என்றே கூறலாம். அறிவுதான் இறைவன் என்ற கொள்கையை வலியுறுத்தும் இவர் அன்பையும் மனித தூய்மையையும் வலியுறுத்தி யோக ஞானம் மற்றும் நிலையாமையை குறித்து எளிய தமிழில் பாடியிருக்கிறார். இப்பகுதியில் சித்தர் சிவவாக்கியர் அவர்களின் 3 பாடல்களை குறித்துதான் பார்க்க இருக்கிறோம். இறைவன் அனைத்திலும் நிறைந்தவர் என்கிறார் சிவவாக்கியர். ஒரு சிறுவன் தன் குருவிடம் கேட்கிறான், கடவுள் எங்கே இருக்கிறார் என்று. குரு அவனை கண்ணாடி முன் நிறுத்தி, உன்னை பார்க்கிறாயா என்கிறார். ஆமாம் என்றான் அச்சிறுவன். உன்னுள் தெரியும் ஒளி, அது கடவுள். நீ பார்க்கும் அனைத்திலும் அதே ஒளி இருக்கிறது என்றார் குரு. அப்ப இறைவன் அனைத்திலும் நிறைந்திருக்கின்றான். இந்த சிந்தனையை தான் சித்தர் சிவவாக்கியர் எடுத்துரைக்கிறார் இந்த பாடலில். பாடலுக்குள் சென்று விடலாமா? மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல் ஏழும் நீ, எண்ணும் நீ எழுத்தும் நீ இசைத்த பண்ணெழுத்தும் நீ, கண்ணும் நீ மணியும் நீ கண்ணினுள் ஆடும் பாவை நீ, நன்னும் நீர்மை நின்ற பாதம் நன்னுமாறு அருளிடாய் என்கிறது இந்த பாடல். இவ்வுலகில் உள்ள நிலம், ஆகாயம், 7 கடல்கள் என பஞ்சபூதங்கள் அனைத்தும் இறைவன்தான். இதைதான் மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல் ஏழும் நீ என்கிறார். ஒவ்வொருவருடைய எண்ணங்களும் அல்லது 82 என்ற எண்ணாகவும் அகர உகர எழுத்துக்களாகவும் ஆகி இசையுடன் கூடிய தேவார பண்ணாகவும் ராகத்தின் எழுத்தாகவும் அறிவாகவும் கலைகள் அனைத்தும் அவனே. இதை எண்ணும் நீ எழுத்தும் நீ இசைத்த பண்ணெழுத்தும் நீ என்று கூறுவதோடு, கண்ணும் நீ மணியும் நீ கண்ணினுள் ஆடும் பாவை நீ என்கின்றான். கண் ஒளி, அதில் பிரதிபலிக்கும் உருவம் அனைத்தும் இறைவன் வடிவம். இத்தகைய மேன்மை பொருந்திய உன்னுடைய தூய திருவடிகளை அடைய அருள் புரிவாயாக என்று கேட்பதோடு, இறைவன் அனைத்திலும் நிறைந்தவனாக திகழ்கிறான் என்கின்றார் சித்தர் சிவவாக்கியர். அடுத்து 2வது பாடலை பார்க்கலாம். இந்த பாடல் எல்லா வரையறைகளையும் கடந்தவன்தான் இறைவன் என்று நம்மை சிந்திக்க வைக்கக்கூடிய பாடல். ஒரு மன்னன் கடவுளின் உருவத்தை ஒரு ஓவியரிடம் வரைய சொல்கிறான். ஓவியர் வெற்றுப்பலகையை மன்னனிடம் காட்டுகிறான். உடனே மன்னனுக்கு கோபம் வந்து விடுகிறது. ஓவியருக்கு தண்டனை வழங்குவது போல் முறைக்கிறார். அதை பார்த்த ஓவியர் அரசிடம் கூறுகின்றான், அரசே, வரையக்கூடியது எல்லாம் வரையறுக்கப்பட்டதே, கடவுள் வரையறுக்க முடியாதவர் என்கிறார். அப்பொழுதுதான் நாடாளும் அரசனும் அதை உணர்கிறான். ஆம், இறைவன் எல்லா வரையறைகளையும் கடந்தவன். இதைதான் சித்தர் சிவவாக்கியர் அறியுமல்ல அயனுமல்ல அப்புறத்தில் அப்புறம் கருமை செம்மை வெம்மையை கடந்து நின்ற காரணம், பெரியதல்ல சிறியதல்ல பற்றுமின்கள் துரியமும் கடந்து நின்ற தூர தூர தூரமே என்கின்றார். இறைவன் போற்றுதலுக்குரிய விஷ்ணுவும் அல்ல, பிரம்மாவும் அல்ல, அவர்களையும் கடந்தவன். இறைவன் விஷ்ணுவும் கூட அடிமுடியை காண முடியாத தன்மை உடையவன் தான் ஈசன். இதைதான் சித்தர் சிவவாக்கியர் அவர்கள் அறியுமல்ல அயனுமல்ல அப்புறத்தில் அப்புறம் கருமை செம்மை வெம்மையை கடந்து நின்ற காரணம் என்று குறிப்பிடுகிறார். நிறங்களையும் வடிவங்களையும் கடந்த மூல காரணமானவன் இறைவன். அவன் ஜோதியாய் நம்முள் இருக்கின்றான். இத்தகைய இறைவன் பெரியவன் சிறியவன் என்று வரையறுக்க முடியாதவன். அவன் நடுநிலைமையானவன். அதனால் உங்களுடைய தேவையற்ற பற்றுக்களை விட்டொழித்து இறைவனின் பாதத்தை நின்று தியானியுங்கள் என்கின்றார். ஏனெனில் இறைவன் துரியமும் கடந்து நின்ற தூர தூரம் மாணவன் என்கின்றார்.
அதாவது துரியம் என்பது மனித நினைவு நிலையின் 4வது நிலை என்றே கூறலாம். நனவு, கனவு மற்றும் உறக்கம் ஆகிய 3 நிலைகளையும் கடந்து நினைவு நிலையுடன் ஒன்றிணைந்த பேரின்பம், அமைதி மற்றும் விழிப்புடன் இருக்கக்கூடிய ஞான நிலைதான் அது. இந்த 4 நிலைகளையும் கடந்த பரம்பொருளானவன் இறைவன். அவனை விவரிக்க முடியாது. நம்முடைய பற்றற்ற நிலையே அவனை அடையும் வழி என்கின்றார் சித்த சிவவாக்கியர். அடுத்து 3வது பாடல். இறைவனின் அருளை பெறுவதற்கு அறிவோ சடங்கோ முக்கியம் கிடையாது. உண்மையான பக்தி இருந்தால் மட்டும் போதும். இதை சித்தர் சிவவாக்கியர் அவர்கள் அந்திமாலை உச்சி 3ம் ஆடுகின்ற தீர்த்தமும் சந்தி தர்ப்பணங்களும் தவங்களும் ஜபங்களும் சிந்தைமேவு ஞானமும் தினம் ஜபிக்கும் மந்திரம் எந்தை ராம ராம என்னும் நாமமே என்று பாடுகிறார். அதாவது காலை மதியம் மாலை செய்யும் ஸ்நானம். ஸ்நானம் என்பது சமஸ்கிருதத்தின் மூல சொல். இது உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்தும் ஒரு சடங்காக கருதப்படுகின்றது. அடுத்தது சந்தியா வந்தனம். இது காலை மதியம் மாலை ஆகிய 3 வேளைகளில் சூரியனை நோக்கி காயத்ரி மந்திரம் ஜபித்து மன தூய்மையாக செய்யப்படும் ஒரு தினசரி வழிபாடு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தர்ப்பணம். தர்ப்பணம் இது இறந்த முன்னோர்களை திருப்திப்படுத்தி அவர்களின் ஆசி பெறுவதற்காக எள் மற்றும் நீர் கொண்டு செய்யப்படும் ஒரு புனித சடங்கு முறை. இதை 3ஐயும் தான் குறிப்பிடுகின்றார் நம்முடைய சிவவாக்கியர் அவர்கள். ஸ்நானம், சந்தியா வந்தனம், தர்ப்பணம். இதற்கு பிறகு இதனால் நாம் பெற முடியாத, பெறுவதற்கு அரித தவம் ஜபம், மனதில் நிலைத்த ஞானம், தினமும் சொல்லப்படும் மந்திரம், இதனால் வரக்கூடிய பலன்கள். இந்த அனைத்திற்கும் மேலானது எது அப்படின்னு சொன்னால் இறைவனுடைய நாமம் என்கின்றார். அவருடைய திருப்பெயரை உச்சரியுங்கள் அப்படிங்கிறார். இறைவனின் நாமத்தை தினமும் ஜெபித்து தியானியுங்கள் என்கின்றான் சிவவாக்கியர். அதுதான் நீங்கள் இறைவனை சென்றடையும் வழி என்கின்றார். வேதங்கள் குறித்து அறியாத ஒரு வேடன் இருந்தான். அவன் அடிக்கடி இறைவனுடைய பெயரை மனமாற வாயிலே முணுமுணுத்துக்கிட்டே இருப்பானான். அவனது பக்தி நிலையை கண்ட இறைவன் அவனுக்கு ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னா அருள் புரிகிறாரு. இது அவனுடைய அறிவின் முதிர்ச்சியோ அவன் செய்தோ சடங்குகளோ கிடையாது. அவன் இறைவன் மீது கொண்டிருக்கக்கூடிய உண்மையான பக்தி நிலைதான் இது. எனவே இறைவனின் அருளை பெறுவதற்கான உண்மையான வழியும் இதுவே என்பதை உணர்த்துகின்றார் சிவவாக்கியர் அவர்கள். நாம் பார்த்த இந்த 3 பாடல்களும் இறைவன் அனைத்திலும் நிறைந்தவன், அவன் பரம்பொருளானவன், சடங்குகளை விட உண்மையான ஆன்மீக அனுபவமே உயர்ந்தது என்ற இறைவனின் தன்மையையும், அவன் அருளை பெற இறைவன் மீது நாம் கொண்டிருக்க வேண்டிய உண்மையான பக்தி நிலையையும் நமக்கு உணர்த்துகின்றார் சித்தர் சிவவாக்கியர்.